Hello everyone, welcome back to Nstudio. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த சூப்பர் க்யூட்டான பேக்கோட டுட்டோரியல் தான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவாக வந்திருக்கு. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, நம்மளே நம்ம கையால் gift செஞ்சு கொடுத்தா எவ்வளோ செம்மையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த க்யூட் பேக்கை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்யூட் பேக்கோட சைஸ் வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு மவுஸோடு சேர்த்து வச்சுருக்கேன், அதில் பாதி தான் இருக்குது. ஸோ இந்த பேக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான யார்ன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் ஹுக் சைஸ் வந்து 3.5 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கம்மியான 3 ஹுக் சைஸ் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஸ்டார்டிங் வித் ஸ்லிப்ஸ் நாட் அண்ட் செயின் 12 1 2 3. ஸோ செயின் ஸ்டிச் போட தெரியாதவங்களுக்கு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் அதை வந்து ரெஃபர் பண்ணிட்டு வந்து இதை பாருங்கள். ஸோ 12 செயின்ஸ் போட்டணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ 12 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து அந்த 2 செயினை விட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 இதில் விட்டுட்டு தேர்ட் இதுலேருந்து நான் ஸ்லிப்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து போட போகிறேன். ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. yarn over, insert the hook, yarn over again and pull through. ஸோ இது மாதிரி நம்ம அந்த செயின் பூராத்துலேயுமே வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து போட்டுட்டு வரணுங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து சர்க்கிளாக வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் மார்க்கர் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது ஒரு பின் இல்லாட்டி ஒரு ஹேர் பின் எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம செயினோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ அது ஃபுல்லாகத்தையும் நான் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி க்யூட்டான விஷயம்லாம் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸாக வந்து நான் போட முடியும். ஸோ சம்மர் வேறு வருது, பசங்களுக்கெலாம் லீவுங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்கள எப்போயுமே என்கேஜாக வச்சுக்கணும் இல்லையா, அதுக்கு தான். ஸோ இப்போ வந்து இது முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டு செயினில் வந்து போட்டாச்சுங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு செயினில் மட்டும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுறணும். ஏன்னா வந்து நமக்கு அப்போ தான் வந்து ஒரு கர்வ் வந்து கிடைக்கும், அதுக்காண்டி. ஸோ அடுத்ததில் வந்து அடுத்த ரோ வந்து எப்படி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செயின் போட்டோம் இல்லையா, செயின் ஸ்டிச்லேயே பின்னாடி சைடு அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நல்லா பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷே எல்லாத்துலேயும் ஹாஃப் டபுள் க்ரோஷே பேக் சைடில் ஃபுல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணிவிட்டு வரணும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த ஃபஸ்ட் ரவுண்டோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம எங்கனக்குள்ளே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் ரவுண்டில் வந்து போடுறதுக்குள்ள ஹாஃப் டபுள் க்ரோஷே 2 போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டுருங்க. செயின் 1 போட்டுட்டிங்களா? ஸோ இப்போ வந்து செயின் 1க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லா ரோலையும் வந்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே மட்டும் போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே கீழே வந்து பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து அப்படி கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. கண்டினியூ ஃபார் 3 to 4 ரவுண்ட்ஸ். நான் வந்து ஆக்சுவலாக என்னோடய யான் வந்து ரொம்ப சின்ன யான்னால நான் வந்து 5 ரவுண்ட்ஸ் போட வேண்டியதாக இருந்துச்சு. நீங்கள் வந்து நம்ம ஃபேன்சி ஸ்டோர் யான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது பேர் யார்ட்லி யானு. ஸோ அது யூஸ் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ரோஸ்க்கு கிட்டே உங்களுக்கு வந்து நல்ல பெரிய சைஸே வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ரவுண்ட் 2ல் வந்து நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ரவுண்டில் வந்து செயின் 1 போட்டோம் இல்லையா, அதில் வந்து மேலே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். கடைசியில் வந்து எல்லா ரவுண்ட்லேயும் பார்த்திங்கன்னா செயின் 1 போடுற இடத்துல வந்து டாப் ஆஃப் தி செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி அந்த ரவுண்டை முடிச்சிருங்க. ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. நம்ம எப்போயுமே செயின் 1 போடுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஸ்டிச் மார்க்கர் அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்காண்டி ஸ்டிச் மார்க்கர்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டிச் மார்க்கரை அட்டாச் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஹேர் பின் தான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த இதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி நம்மளோட ஸ்டிச் டோட்டலாக வந்து 4 to 5 ரோஸ் வந்து போடுங்க. உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கர்வியாக வந்துடும்.
ஸோ நம்மளோட பேக்கோட பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே வந்து ரோஸை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஃபைனல் ரோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைனல் ரோக்கு வந்தாச்சு. எவ்வளோ ஹைட் ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட பேக். ஸோ இப்போ ஸ்டிச் மார்க்கரை கழட்டிட்டு டாப் ஆஃப் தி ரோவில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற புது ரோவில் வந்து நான் மாட்டிடுறேங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து ஹாஃபாக பிரிக்க போகிறோம். ஸோ இப்படி வச்சாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு இதுலேயும் வந்து நமக்கு வந்து எத்தனை ஸ்டிச் இருக்குது. முதல்ல நம்ம 12 ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லையா, அதில் வந்து இப்போ வந்து இந்த இதவே வந்து ஹாஃபாக பிரிக்க போகிறோம். டோட்டலாக எத்தனை ஸ்டிச்சுன்னு கவுண்ட் பண்ணிடுங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து 2 இதுலேயும் வந்து நீங்கள் ஹேண்டில் வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த நடுவில் நான் பின் பண்ணுறேன் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம ஹேண்டில்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி வைக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து க்ரோஷே பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்தோடனே நீங்கள் வந்து செயின் மட்டும் போட்டு ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 க்ரோஷே வந்து போடுங்க. 3 ஸ்டிச்சஸ்க்கு வந்து நீங்கள் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 4 இதுக்கு வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 4th ஸ்டிச்சிலேருந்து செயின் போட போகிறேங்க, 5 செயின்ஸ். ஸோ இப்போ வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 2 ஸ்டிச்சஸ் இருக்குதா. ஓகே, இப்போ ஒரு ஸ்டிச் போட்டாச்சா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சில் போட்டதுக்கப்புறம் செயின் போட போகிறேன். 1 2 3 4 and 5 போட்டுட்டு கீழே இருக்க செயினில் வந்து 3 இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயின்லேருந்து மறுபடியும் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்து இருக்க 6 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்த பக்கத்துக்கு வந்துடுங்க. உங்களுக்கு இப்போ பார்க்கலே தெரியும் அது வந்து ஒரு குட்டி ஹேண்டில் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு சைடு போட்டுட்டா இன்னொரு சைடு போடுறது ரொம்ப ஈஸி. அதே இதை வந்து மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு நம்ம போட வேண்டியதுதான். ஸ்கிப் பண்ணுறது மட்டும் 3 செயின் ஸ்கிப் பண்ணுங்கள். நீங்கள் செயின் வந்து போடுற பிரிட்ஜ் செயின் வந்து 5 செயின்ஸ் போட்டால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடுக்கு அந்த சைடுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா. ஸோ இது தாங்க நான் சொன்னதேவும். இப்போ வந்து அதே மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி செயின் 5 வந்து நம்ம போடணும். ஸோ இது மாதிரி பார்த்துக்கங்க. உங்களோட மெஷர்மெண்ட் பார்த்துட்டு செயின் 5 போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்கிப் 3 செயின்ஸ் அண்ட் ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச்னு பாருங்கள். ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்ததில் வந்து நீங்கள் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதை வந்து இந்த ரவுண்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது அடுத்த ரவுண்டு வந்து ஃபைனல் ரவுண்ட் தான். இந்த ரவுண்டில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இது சுற்றி இருக்க எல்லாத்தையும் சுற்றி நம்ம வந்து 1 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுட்டு இந்த ரவுண்டை ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா நம்மளோட பேக் வந்து ரெடி. ஸோ இப்போ வந்து நான் வந்து சிங்கிள் க்ரோஷே தான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ சிங்கிள் க்ரோஷே போடுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து ஏற்கனவே டுட்டோரியல் வந்து நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அதை போய் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பராக சிங்கிள் க்ரோஷேவர்ஸ் வந்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ இதில் வந்து செயின் வருது இல்லையா, அந்த 5 செயின் போட்டோம் இல்லையா, அந்த செயின்லேயுமே வந்து நீங்கள் சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். ஸோ அப்படின்னா தான் வந்து ஸ்டிஃபாக நிற்கும் உங்களுக்கு பேகு. ஸோ இந்த பேக் வந்து ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி நீங்கள் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்குற குட்டி கிஃப்ட் பேக், அப்புறம் வந்து ஏதாவது டிஸ்பிளேயில் வைக்கணும், அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து செம்மையான ஒரு ப்ராஜெக்ட். ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மி டயத்தில் பண்ணிடலாம். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஃபங்க்ஷனில் வந்து நிறைய பேர்த்துக்கு கிஃப்ட் கொடுக்கணும், யூனிக்காக கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்களே வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ பிஸ்னஸாக பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோலு அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது இல்லையா, அப்போ வந்து சின்ன சின்ன இது போட்டு வைக்கிறது கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் வந்து லாஸ்ட் வீக் போட்ட ட்ராஸ்டிங் ஃப்ளவர் பேக் வந்து உங்களுக்கு வந்து கிரானி ஸ்கொயர் ஃப்ளவர் பேக் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்காட்டி அதையும் கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளோட க்ரோஷே இதை முடிக்க போகிறோம். முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நான் வந்து இந்த ரவுண்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த யானை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து உள்ளே வந்து இந்த யான் தெரியாத மாதிரி க்ளோஸ் பண்ண போகிறேங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட் வந்து இதை வச்சே தான் க்ளோஸ் பண்ண போகிறேன், ஹுக் வச்சே தான். நீங்கள் வந்து ஊசி நூல் வச்சு கூட, அதாவது ஊசி வச்சு கூட ஹுக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் பேக் வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுல்ல. இது ஒன்றும் க்யூட்டாகிறதுக்கு நம்ம இதில் வந்து ஒரு ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளவர் வந்து நான் வந்து சாட்டின் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நீங்களே பண்ணணும் இல்லை ஹார்ட் மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே அந்த வீடியோ இருக்குது, ஹார்ட் வீடியோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் இதை வந்து ஒன்று அழகாக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் ஃப்ளவர் வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ இப்போ சூப்பராக நான் ஃப்ளவர் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி க்ளூகன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ க்ளூகன் யூஸ் பண்ணி எப்படி ஒட்டுறதுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ க்ளூகனில் வந்து கொஞ்சம் ஃப்ளவரில் வந்து க்ளூ ஒட்டிட்டு, ஸோ இந்த இது வந்து ரொம்பவே ஈஸியான ப்ராஜெக்ட்னால நீங்கள் பண்ணினீங்கன்னா எனக்கு மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து பின் பண்ணுங்கள். அதாவது என்னை வந்து டேக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குதுன்னு நானும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இந்த க்யூட்டான பேக்கை வந்து நீங்களும் ரெடி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.